உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாட்களா நிறைய பேர் என்கிட்ட ஒரு क्वेश्चन வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. டாப் 5 பெஸ்ட் ஏவி ரிசீவர் சொல்லுங்க அப்படின்ட்டு. பொதுவாக ஏவி ரிசீவர் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஹோம் தியேட்டருக்கு நம்ம ஏவி ரிசீவரை தாராளமா யூஸ் பண்ணலாம். இதுல இருக்கக்கூடிய வாட்ஸ் அவுட்புட்டும் வேற லெவலா இருக்கும். மினிமமே வந்து பாத்தீங்க அப்படின்னா Yamaha இது மாதிரியான பிராண்ட்ஸ்ல 135 வாட்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு சேனலுக்கும் கொடுக்குறாங்க. இதுல பல பிராண்ட்ஸ் வந்து இருக்கு. Yamaha, Denon, Marantz அப்படின்னு சொல்லி பல பிராண்ட்ஸ் சொல்லிட்டே போலாம். சோ அதுல பெஸ்டான பிராண்ட் எது அப்படிங்கறதெல்லாம் கீழ நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஒரு ஏவி ரிசீவர்ல ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், ஏவி ரிசீவர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அனலாக் சிக்னலை டிஜிட்டல் சிக்னலா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதாவது நீங்க கேட்டுட்டு இருக்கக்கூடிய DTS, Dolby Atmos, DTS X, DTS Vertical இந்த மாதிரியான சவுண்ட் புட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டலா கிடைக்கும். சோ அது எல்லாமே வந்து கன்வர்ஷன் எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏவி ரிசீவர் இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களால கன்வர்ஷன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஏவி ரிசீவர்ல மிக முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் எல்லாரும் ஆல்டர்னேட்டா ஏவி ரிசீவருக்கு நிறைய பேர், அதாவது ரொம்ப சாங்ஸ் ஹெவியா கேக்குறவங்க, ஒரு மினி தியேட்டரே வீட்ல கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏன் கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவுட் சோர்ஸ்ல வாங்கிட்டு வந்து இதுல கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம். அதுவும் 135 வாட்ஸ்ல இருந்து உங்களுக்கு அப் டு 185, 175 இந்த மாதிரி வாட்ஸ் ரேஞ்சில இருக்குது. என்ன ஏவி ரிசீவர் எவ்வளவு சேனல் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. பொதுவாவே வந்து ஏவி ரிசீவர்ஸ்ல 5.1 சேனல் கொடுப்பாங்க, 7.2 சேனல் கிடைக்கும். அதே மாதிரி 5.1 சேனல், 7.1 சேனல். சோ இத வந்து பாத்தீங்கன்னா ஏவி ரிசீவர்ல மட்டும் தான் நம்மளால பிரிச்சு எடுக்க முடியும். பொதுவாவே ஹோம் தியேட்டர் சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏவி ரிசீவர் அளவுக்கு வந்து உங்களுக்கு 7.2 லாம் வந்து கொடுக்கிறது இல்ல. ஆல்மோஸ்ட் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அப்போ அந்த ஏவி ரிசீவர்ல நம்ம மிக முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த சேனல்ஸை பிரிக்கிறதும் அதுல இருந்து வரக்கூடிய RMS அவுட்புட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும். அதர் தென் தட் ஏவி ரிசீவர்ல வந்து உங்களுக்கு மல்டிபிளான ஃபீச்சர்ஸ் தராங்க. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா ஏவி ரிசீவர்ல உங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்ட், அமேசானுடைய அலெக்சா, ஏர்ப்ளே சப்போர்ட், ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரியான ஆக்சஸ், OTT அப்ளிகேஷனுடைய ஆக்சஸும் வந்து பாத்தீங்கன்னா இதுல தாராளமா நம்மளால பண்ணிக்க முடியும். சோ இவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லையா? சோ அதனால தான் எல்லாரும் ஏவி ரிசீவர் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. சோ அது மட்டும் இல்லாம ஏவி ரிசீவர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க அசெம்பிள்டு மாதிரியான ஒரு செட்டப்புக்கு போயிடலாம். ஏன்னா ரிச் ஸ்ட்ரீட் அந்த மாதிரியான இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, பொதுவாவே சென்னையை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். சோ ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரிச் ஸ்ட்ரீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஏரியால வந்து ஃபுல்லா சவுண்ட் சிஸ்டம்ஸ் மட்டும் தான் வந்து செல் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அங்க போயிட்டு நீங்க உங்களுக்கு தேவையான எவ்வளவு வாட் சொல்றீங்களோ அந்த அளவுக்கான ஸ்பீக்கர்ஸ் வந்து அங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அங்க இருந்து அப்படியே அலைக்கா வாங்கிட்டு வந்துட்டு நீங்க ஏவி ரிசீவர்ல பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ரியர் சைடு வரும், அதே மாதிரி சென்டர் ஸ்பீக்கர்ஸ் வரும், கீழே ஊஃபர்ஸ் வரும், சைடுல வந்து பாத்தீங்கன்னா ரியர்ஸ் வரும். சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அழகா பிரிச்சு நீங்க வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரியான அவுட்புட்ல தேவைப்படுதோ அந்த மாதிரியான ஒரு சவுண்ட் சிஸ்டம்ஸ் தாராளமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். சோ இந்த மாதிரி ஏவி ரிசீவர்ல பல விதமான கான்செப்ட்ஸ் வந்து இருக்குது. அதுல HDMI போர்ட்ஸ் இருக்கு, FM ரேடியோக்கான ஆண்டனா போர்ட்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அதே வந்து பாத்தீங்கன்னா அனலாக் சிக்னலை டிஜிட்டலா கன்வெர்ட் பண்றதுக்கான ஒரு சின்ன பட்டன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றாங்க. சோ ரிமோட்லயே வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட்டான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. சோ அட்டகாசமான ஃபீச்சர்ஸ். அதாவது நீங்க ஒரு ஹோம் தியேட்டர்ல உங்களுக்கு 7.1, 7.2 வந்து கிடைக்கல, நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டே இருக்கீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ பிரத்யேகமா நான் மேக் பண்ணிருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா 7.1 வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா எந்த விதமான ஒரு பிராண்ட்ஸும் வந்து நம்மளுடைய இந்தியால யாருமே வந்து ப்ரொவைட் பண்றது இல்ல. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 5.1 சேனலை தாண்ட மாட்டாங்க. அப்படியே ஒரு சில பிராண்ட் 7.1 வந்தாலும் அது மொக்க பிராண்டா தான் இருக்குது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் ரிவ்யூ பண்றதை வச்சு நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏவி ரிசீவர் அப்படின்ற இந்த ஒரு மாடல் கான்செப்ட் அந்த பாக்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுலயே அல்டிமேட்டான ஃபீச்சர்ஸ் எல்லாமே போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. சோ ஒரு மினி தியேட்டரே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்ல நீங்க தாராளமா செட் பண்ணிக்க முடியும். HDR சப்போர்ட், 4K சப்போர்ட்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏவி ரிசீவர்ஸ்ல கிடைக்குது. அப்புறம் என்னங்க பிரச்சனை? சோ தாராளமா ஏவி ரிசீவர்ஸ் வாங்கலாம். சோ இப்போ நம்ம அந்த டாப் 5 பெஸ்டான ஏவி ரிசீவர்ஸ் என்னென்னலாம் நான் இங்க ஃபீச்சர் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத செக் பண்ணிக்கலாம். 5th பிளேஸ்ல Marantzல இருந்து வரக்கூடிய 5.2 சேனல் ஏவி ரிசீவர்ஸ் பத்தி பார்க்க போறோம். 4K Ultra HD and 3 pass through supports எல்லாமே இருக்கு. Dolby Atmos and DTS X support இருக்கு. Audio voltage பாத்தீங்கன்னா 60 watts வரைக்கும் வரும். 32-bit DSP processing system இதுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 36,000 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 9.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 50 verified reviews இருக்கு. 4th பிளேஸ்ல Yamahaல இருந்து வரக்கூடிய 5.1 சேனல் ஏவி ரிசீவர்ஸ் பத்தி பார்க்க போறோம். இண்டிவிஜுவல் சேனல் உடைய சவுண்ட்ஸ் அவுட்புட் பாத்தீங்கன்னா 115 வாட்ஸ் வரைக்கும் வரும். Dolby Atmos and DTS X சப்போர்ட் இருக்கு. Wi-Fi, AirPlay 2, Spotify கனெக்ஷன் எல்லாமே பண்ணிக்கலாம். Bluetooth and music casting ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 36,953 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 9 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 23 verified reviews இருக்கு. 3rd பிளேஸ்ல Denonல இருந்து வரக்கூடிய 7.2 சேனல் ஏவி ரிசீவர்ஸ் பத்தி பார்க்க போறோம். 4K 3840
into 2160 pixels இருக்கு. வீடியோ பாத்தீங்கன்னா 60 fps வரைக்கும் ரேட் கொடுத்திருக்காங்க. and Dolby Atmos and DTS:X support இருக்கு. 6 HDMI input and 1 single out HDMI port கொடுத்திருக்காங்க. Bluetooth, Wi-Fi, AirPlay எல்லாமே இருக்கு. Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 52,194 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 8.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 497 verified reviews இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல Yamahaல இருந்து வரக்கூடிய 7.2 சேனல் AV receivers பத்தி பார்க்க போறோம். 8 watts per channel வரும். Dolby Atmos and DTS:X support இருக்கு. HDMI 4-in-1 out கொடுத்திருக்காங்க. Music, casting, surround sound இதுல இருக்கு. and Bluetooth, Wi-Fi, AirPlay connectivity options எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 47,490 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 20 verified reviews இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல Pioneerல இருந்து வரக்கூடிய 9.2 சேனல் AV receivers பத்தி பார்க்க போறோம். 4K Ultra HD support இருக்கு. ஸ்பீக்கர் அவுட்புட் பவர் பாத்தீங்கன்னா 200 watts வரைக்கும் வரும். ஆடியோ வோல்டேஜ் 200 watts வரைக்கும் கொடுக்குறாங்க. and ஐட்டம் வெயிட் பாத்தீங்கன்னா 10.9 kilograms வரும். Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 79,900 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 8.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 181 verified reviews இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த ப்ராடக்ட்ஸ் பத்தின அதிகமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கான Flipkart and Amazon ரெண்டுத்தோடைய பெஸ்ட் பை லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் and ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கேன். இங்க போய் இதோடைய டீடைலான ஸ்பெசிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கிட்டு பார்த்து வாங்குறது சிறப்பான பையிங்கா இருக்கும்.